வைகாசி மாத அமாவாசை பூஜை சேலம் முதல் அக்ரஹாரம் ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் வைகாசி மாத அமாவாசை முன்னிட்டு மூலவர் ஆஞ்சநேயருக்கு புது பட்டாடையுடன் கற்கள் பதித்த நகை ஆபரணங்கள் சூட்டி நறுமண மலர் மாலைகளுடன் சிறப்பு அலங்காரம் செய்து இருந்தனர். தொடர்ந்து ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு அஷ்டோத்திர நாமவலிகள் கூறி அர்ச்சனை செய்து கும்ப ஆரத்தி காண்பிக்கப்பட்டு குடை விசிறி சாமரம் உள்ளிட்ட பல்வேறு சோடாசங்களால் சோடாச உபசார பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து பஞ்ச கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து உற்சவர் ஆஞ்சநேயருக்கு புது பட்டாடையுடன் நறுமண மலர் மாலைகள் கற்கள் பதித்த நகை ஆபரணங்கள் நகை கிரீடம் அணிவித்து கையில் கதையுடன் சிறப்பாக அலங்காரம் செய்தனர். தொடர்ந்து பஞ்ச கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. பின்னர் உற்சவரை தேர் வீதிகள் வழியாக புறப்பாடு நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி தேவஸ்தானத்தில் ரோகிணி நட்சத்திரம் மற்றும் வைகாசி மாத அமாவாசை பூஜை. சேலம் பட்டைக்கோவில் ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி தேவஸ்தானத்தில் ரோகிணி நட்சத்திரம் முன்னிட்டு மூலஸ்தானத்தில் காட்சியளிக்கும் ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர். தொடர்ந்து ஆலய வளாகத்தில் காட்சி தரும் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு பால், தயிர், திருமஞ்சள், இளநீர், சந்தனம் போன்றவற்றால் சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. தொடர்ந்து ஆஞ்சநேயருக்கு விசேஷ அலங்காரம் செய்து தீபம் காட்டப்பட்டு மூலஸ்தானத்தில் காட்சியளிக்கும் ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமிக்கு நட்சத்திர ஆரத்தி, கும்ப ஆரத்தி காண்பிக்கப்பட்டு குடை விசிறி சாம்பரம் உள்ளிட்ட பல்வேறு சோடாசங்களால் சோடாச உபசார பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து ஆஞ்சநேயருக்கு புஷ்பாஞ்சலி நடைபெற்றது.
கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் துளசி தீர்த்தம் சடாரி மரியாதை வழங்கப்பட்டது. வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக பூஜைகள். சேலம் பொன்னம்மாபேட்டை ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு மூலவர் அம்மனுக்கு பால், தயிர், பஞ்சாமிர்தம், மஞ்சள், திருமஞ்சள், இளநீர், சந்தனம், குங்குமம் போன்ற நறுமண திரவியங்கள் கொண்டு விசேஷ திருமஞ்சனம் நடைபெற்றது. தொடர்ந்து மூலஸ்தானத்தில் காட்சியளிக்கும் ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மனுக்கு புது பட்டு சேலையுடன் பலவித நகை ஆபரணங்கள் சூட்டி மலர் மாலைகளுடன் கையில் திரிசூலத்தையும் கொண்டு சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிக்க அம்மனுக்கு கோபுர ஆரத்தி, நட்சத்திர ஆரத்தி, கும்ப ஆரத்தி காண்பிக்கப்பட்டு குடை விசிறி, சாமரம் உள்ளிட்ட பல்வேறு சோடாசங்களால் சோடாச உபசார பூஜை நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் விபூதி, குங்குமம், பிரசாதம் வழங்கப்பட்டது. வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ பலப்பட்டறை மாரியம்மனுக்கு சிறப்பு பூஜை. சேலம் அம்மாபேட்டை அருள்மிகு ஸ்ரீ பலப்பட்டறை மாரியம்மன் திருக்கோவிலில் வைகாசி மாத அமாவாசை முன்னிட்டு மூலவர் அம்மனுக்கு முகத்திற்கு மஞ்சள் காப்புடன் மாங்கல்ய கயிறு கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்து நறுமண மலர் மாலைகள் அணிவித்து சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளிக்க அம்மனுக்கு கோபுர ஆரத்தி, நட்சத்திர ஆரத்தி, கும்ப ஆரத்தி, பஞ்ச கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு குடை விசிறி, சாமரம் உள்ளிட்ட பல்வேறு சோடாசங்களால் சோடாச உபசார பூஜை நடைபெற்றது.
ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் விபூதி, குங்குமம், பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது.